அனைவருக்கும் வணக்கம். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. என்ன மலை நீ இது? கன்னி இல்லை கந்தகிரி கந்தாசரம் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே சேலத்துலேயே லோக்கலில் இருந்தாலுமே இங்கே அடிக்கடி வர முடியாது. நாங்கள் ஏதோ ஒரு டைம் தான் வரோம். பாருங்கள், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இவங்க. ஐயா வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியப்படுத்துகிறேன். சென்னையிலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம் தரிசனம் பண்ணுறதுக்கு. வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சண்முகசுந்தர குருக்கள். இவருடைய நண்பர் இவர் வந்து தினேஷ் வைத்தியநாத குருக்கள். இவர் வந்து செல்வ கணபதி குருக்கள். அவங்களுடைய மனைவி அவங்க. நாங்கள்லாம் வந்து இந்த சேலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தோம். ஆத்தூரில் முடிச்சுட்டு பக்கத்தில் முத்துமலைங்கிற ஊரில் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு போனோம். ரொம்ப அருமையாக இருந்தது கோவில். எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய ஒரு கோவில் அது. முத்துமலை முருகன் ரொம்ப ஒரு சுமாராக ஒரு 250 அடி இருக்குமா? 100 அடிக்கு மேலே உயரமான முருகன் கோவில் பார்த்தோம். உள்ளே போய் கும்பாபிஷேகம் ஆக போகிறது. தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. கோவில்லாம் பார்க்க வேண்டிய இடம் வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தோம். கதிர்காமத்துக்கு வந்து ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. இன்றைக்கி தான் வந்து சுவாமி வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். ரொம்ப வருஷமாக கஷ்டம் இது. தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தோம். ஓடையில் பார்க்கறதுக்கு போனோம். என்ன ஓடை இது? கன்னிமாரம்மன். பார்த்துட்டு இங்கே வந்து முருகனை பார்க்க வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது கோவில். ரொம்ப அமைதியாக சாந்தமாக ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில். எல்லோரும் தரிசனம் பண்ணணும். வந்து ரொம்ப திருப்தியாக நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு அடுத்த அம்மாவோட தரிசனமும் முருகனோட தரிசனம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில். ரொம்ப ஆமாம், புராணத்துலேயே இருக்கிற கோயில். ஸ்கந்தகுரு கவசத்தில் இந்த கோவிலை பற்றி கடைசியில் பாடியிருப்பாங்க. அது கன்னிமார் ஓடையிலே அப்படின்னு வரும். அந்த மாதிரி இந்த ரொம்ப வருஷமாக தரிசனம் பண்ணணும்னு ஒரு எண்ணம். அது இன்றைக்கி தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. முருகபெருமான் கொடுத்துருக்காரு. எழுத்தாப்புல அம்பாள் வந்து அஷ்டாதச பூஜா மகாலட்சுமி அம்பாளுக்கு முருகனுக்கு எழுத்தாப்புல ரொம்ப அருமையான ஒரு தரிசனம். இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இங்கேருந்து. சரி, ரொம்ப அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கும் மிக்க நன்றி.